ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அழகான பசுமை பூங்கா. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அயப்பாக்கம். அயப்பாக்கம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர்ன்ற பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி பேர் தான் அயப்பாக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பசுமை பூங்கா, இதோட பேர் பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா எழில்மிகு பசுமை பூங்கா. இந்த பூங்கா அயப்பாக்கம் ஹவுசிங் போர்ட் பக்கத்துல இருக்கு. அதோட என்ட்ரன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்கறது. அழகா ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம உள்ள போனோம் அப்படின்னா பாருங்க, ஒரு அழகான ஒரு கோல்டன் ஆர்ச் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் இது துவக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. இது முன்னாடி பாருங்க அழகான யானை சிலைகள். இந்த கோல்டன் ஆர்ச் பக்கத்திலேயே கடைகள் நிறைய இருக்கு. நீங்க பார்க்கலாம், ஜூஸ் கடை, ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் இயற்கை உணவு கடைகள் நிறைய இருக்கு. சத்தான உணவுகள் இங்க கொடுக்குறாங்க, கிராமிய உணவுகள். ஸோ ஈவினிங் இங்க வாக்கிங் வரவங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்றவங்க இந்த மாதிரி சத்தான உணவுகள் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். பாருங்க எத்தனை மக்கள் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஓப்பன் பண்ண மெடிக்கல் ஷாப். இங்க மெடிசின்ஸ்லாம் சீப்பாக கிடைக்கும். நானே வாங்கியிருக்கேன், தரமும் நல்லா இருக்கும். அப்புறம் என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா யானைகள் பாருங்க, 2 அழகான யானைகள் இருக்கு. அப்படியே சுத்தி பார்க்குறோம். இந்த யானை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, எவ்வளோ நல்லா பெயிண்ட் பண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. அங்க பசங்க வேற இந்த யானை மேல ஏறி உட்காந்து விளையாடி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் பக்கத்துலயே வயதானவர்கள், பெண்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க, வெயிட்டிங் ரூம் மாதிரி. அது முன்னாடி அழகாக அந்த பேம்பூ ஸ்டிக்ஸ், பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதாவது ரொம்ப நீங்கள் அங்கே போகிறவங்களுக்கு ஏதாவது மயக்கம் வந்துருச்சு, இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை குழந்தைங்களுக்கு அம்மா பால் ஊட்டணும்னா இந்த ரூமை யூஸ் பண்ணியிருக்கலாம். இது கைண்ட் ஆஃப் ஒரு வெயிட்டிங் ரூம், ப்ரைவசி ரூம் மாதிரி. அதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங் எல்லாமே நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்காங்க. ஸோ இதுல நார்மல் வாட்டர் மட்டும்தான் வரும், கோல்டு வாட்டர்லாம் வராது, ஹாட் வாட்டர் வராது. பட் ஆனால் பியூரிஃபைடு வாட்டர் வருது. நீங்க இங்க வாக்கிங் போறவங்க, இல்லை தண்ணி வேணும்னு நினைக்கிறவங்க இங்க குடிச்சிக்கலாம். அங்கேயே டம்ளரும் இருக்கு. ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகம் ஒன்று இருக்கு. அந்த நூலகத்துக்குள்ள போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நானே உள்ள போய் பார்த்துருக்கேன், நிறைய புக்ஸ் இருக்கு. இங்கிலீஷ், தமிழ் நிறைய புக்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமா அறிவியல், கலை, அப்புறம் வரலாறு, அப்புறம் சிறுகதைகள், நிறைய புக்ஸ் இருக்கு. டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, படிக்கலாம். ஃப்ரீ தான், இது கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல செட்டப் இது. அது பக்கத்துலேயே திருவள்ளுவர் சிலை, அஃப்கோர்ஸ் ஐயன் திருவள்ளுவர், தமிழ் மறை தந்த திருவள்ளுவருடைய சிலை இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பின்னாடியே அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் பொறிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. ஸோ லைப்ரரி பக்கத்துலேயே இந்த சிலை இருக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆக்சுவலா அந்த சிலை பாருங்க, கீழே அப்படியே ஒரு ஒரு கல் மேல ஒரு உட்காந்துருக்காம தவம் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர்ல இருக்காரு திருவள்ளுவர். அது ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்துலேயே ஒரு யோகா மண்டபம் இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் நூலகத்துக்கு பக்கத்துல ஒரு யோகா மண்டபம். அங்க வந்து ஈவினிங் வந்து இளைஞர்கள், முதியவர்கள் எல்லாமே வந்து இங்க யோகா பண்றாங்க. எங்க யோகா பொசிஷன்ஸ்லாம் கூட இங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது பார்த்து கூட நம்ம பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் ஈவினிங் ஆனால் சில பேர் வந்து அங்கே ஃப்ரீயா ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க, யோகா ட்ரைனிங். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் மக்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா லைப்ரரிக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை தோட்டம் இருக்கு. மூலிகை தோட்ட நடப்பயிற்சி திடல் அப்படின்ற பேர்ல மூலிகை தோட்டம் ஒன்று இருக்கு. அந்த மூலிகை தோட்டத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான மூலிகைகளை இங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா 8 வடிவத்துல ஒரு நடைபாதை போட்டிருக்காங்க. அங்க மக்கள் அந்த 8 வடிவத்துல நடக்கிறாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹை கிளாஸ் ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த பாருங்க எப்படி அந்த 8 வடிவம் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு அந்த 8 வடிவம். அதுல நடந்தா ஆக்சுவலா வந்து
நீங்க நேரா நடக்கிறது வந்து இந்த 8 வடிவத்தில் நடந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றதால இந்த 8 வடிவம் போட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த மூலிகை செடிகள் பாருங்க, நாயுருவி, அப்புறம் சில மூலிகைகள்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இது யாரும் பறிச்சு யூஸ் பண்றதுக்கு இல்ல. ஆனா அந்த மூலிகையால அங்க வர்றவங்களுக்கு அது மேலேருந்து வர காத்து அவங்களுக்கு போய் அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மூலிகை பண்ணை வச்சிருக்காங்க. பாருங்க, இது ஒரு மூலிகை. கரிசலாங்கண்ணி, நாயுருவி மற்றும் பல மூலிகைகள் இருக்கு. இது முடக்கத்தான், நிறைய மூலிகைகள் வச்சிருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வெல் பிளான்டா பண்ணியிருக்காங்க. கலைஞருடைய பேனா எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்கு கலைஞருடைய பேனா. இது ஆக்சுவலா வந்து பீச் பக்கத்துல வைக்கக்கூடாது, மெரினா பீச் பக்கத்துல வைக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க. ஆனா அது வைக்கக்கூடாது அப்படின்னு சாரி வைக்கக்கூடாதுன்னு தான் போராட்டம் நிறைய பண்ணாங்க. சீமான் அவர்கள் கூட நிறைய போராட்டம் பண்ணாரு, பல கட்சிகள் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த பேனாவை இந்த பார்க்ல வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த பேனா பார்க்கறதுக்கு. அது பக்கத்துலேயே ஐ லவ் அயப்பாக்கம் அந்த ஏரியா பேரா அப்படியே போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு பூங்காவில் இந்த பேனா வச்சிருக்கிறது நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா பக்கத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இந்த பேனா சிலையை திறந்தவர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள்னு போட்டிருக்கு. கூடவே யார் யாரெல்லாம் இருந்தாங்க கூட என்ற பேரும் போட்டிருக்கு அந்த திறப்பு விழால. அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் கோர்ட் மாதிரி. இங்க வந்து எல்லாம் பேட்மிண்டன் ஆடுறாங்க ஈவினிங். ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப லென்த்தா இருக்கு இந்த கோர்ட். நிறைய பேர் ஆடலாம். ஸோ அதுவும் பக்கத்துல சிமெண்ட் ஃப்ளோர் போட்ட ஒரு கோர்ட் இருக்கு. அதே மாதிரி ஃப்ளோர் இல்லாத ஒரு சாதா கிரவுண்ட்ல ஆடுற மாதிரி கோர்ட்டும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டுமே. ஸோ நிறைய இளைஞர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த் இதால நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பாருங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய ஐட்டம்ஸ் இங்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாருங்க குதிச்சு விளையாடுது. இது என்னன்னு தெரியல. ஒரு டான்சிங் ஃப்ளோர் மாதிரி இருக்கு, ஜம்ப் ஃப்ளோர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து அப்ராட்ல பாத்தீங்கன்னா சில பார்க்ஸ்லாம் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி பார்க்ஸ்ல இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ குழந்தைங்க அங்கே வந்து ஃப்ரீயாக விளையாடுவாங்க. அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு இங்கே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த பார்க் பக்கத்தில் இருக்க குழந்தைங்கலாம் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க தான். டெய்லி இங்கே வந்துடலாம். ஈவினிங்கு காலையும் வரலாம், மாலையும் வரலாம். வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு போகலாம். அவங்க மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, பக்கத்துலேயே இந்த ராட்டினம் மாதிரி, ரங்கராட்டினம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பசங்க வந்து விளையாடுவாங்க. ஐ திங்க் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பெய்டுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃப்ரீ கிடையாது, சில இது மட்டும் ஃப்ரீ. பட் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி விளையாடுற இடம்லாம் இங்கே ஃப்ரீ தான். சில இது மட்டும் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஈவினிங் சீக்கிரமாக வந்து எடுக்கிறதால இப்போ இதை இன்னும் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 6 o'clock மேலே ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பயங்கரமாக கூட்டம் இருக்கும். அப்போ நிறைய பேர் இந்த ராட்டினத்தில் விளையாடுவாங்க. இது பாருங்க, இதெல்லாம் வந்து சில்ட்ரனுக்கான ப்ளே ஏரியா. சூப்பராக இருக்கு, நல்லா விளையாடலாம். நிறைய இதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஏறி விளையாடுறது, இந்த சறுக்கு மரம் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், ஊஞ்சல், இந்த சுத்துறது, ராட்டினம் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. இது பாருங்க, பயங்கரமா இருக்கு. வாட்டர் ஸ்போர்ட். ஆக்சுவலி இந்த சின்ன பூல் மேல ஒரு சின்ன போட் மாதிரி வச்சு அதுல வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த மாதிரி சில பிளே ஏரியாஸ்லாம் பெய்டுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாமினலான ஒரு காசு தான் கேட்குறாங்க, ரொம்ப கிடையாது. பட் ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க இந்த மாதிரிலாம் விளையாடினாங்கன்னா அவங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், அவங்க லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க, ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பார்க் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஸ்கேட் ஏரியா மாதிரி இருக்கு. ஸ்கேட்டிங்கா இல்லை மேபி டான்ஸ் ஃப்ளோரான்னு தெரியல. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா அப்படியே நம்ம செஸ் மாதிரி நம்மளே பசங்களே நின்று அப்படியே செஸ் மாதிரி விளையாடலாம். ரியலா போர்டுக்கு பதில் மனுஷங்களே நின்று விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இங்கே வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு மேடை மாதிரி. ஸோ இந்த மேடையில் வந்து முக்கியமான நாட்கள், இந்த வருடப்பிறப்பு, பொங்கல், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஆக்சுவலாக மேடை நாடகங்கள், நாட்டியங்கள் அதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கான ஒரு மேடை தான் அது. அப்புறம் சில நாட்கள் வந்து நான் கிரிக்கெட்லாம் இங்கே லைவாக டெலிகாஸ்ட், ஒரு ஸ்க்ரீன் வச்சு ப்ரொஜெக்டர் வச்சு இங்கே லைவாக கிரிக்கெட் டெலிகாஸ்ட் பண்ணுறதுல நான் பார்த்துருக்கேன். முன்னாடி இருக்கிற
அந்த இடத்துல மக்கள்லாம் உட்காந்துட்டு பார்ப்பாங்க. சேரும் போட்டிருப்பாங்க. அங்க உட்காந்து மக்கள் லைவா கிரிக்கெட் பார்ப்பாங்க. ஐபிஎல் பார்ப்பாங்க. சில முக்கியமான மேட்சஸ்லாம் இந்தியா, பாகிஸ்தான் மேட்சஸ்லாம் போடுவாங்க. வேர்ல்டு கப் மேட்சஸ்லாம் போடுவாங்க. நானே பார்த்துருக்கேன். பாருங்க, இது பக்கத்திலேயே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இருக்கு. இங்க நாட்டியாஞ்சலி நடத்துறவங்க, டிராமா நடத்துறவங்கலாம் இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கான ரூம் இது. ரொம்ப பிளான் பண்ணி சூப்பரா கட்டியிருக்காங்க. இது பாத்தீங்களா? இது வந்து ஜிம். ஆக்சுவலா ஒரு ஓப்பன் ஜிம் மாதிரி டபுள் பார், சிங்கிள் பார் எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஜென்ஸ், லேடிஸ் எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஸ்விங்கிங் ஜிம் எக்யூப்மெண்ட் இருக்கு, சைக்கிளிங் இருக்கு, ஷோல்டர் இருக்கு, பெஞ்ச் ப்ரெஸ் இருக்கு, எல்லாமே இங்க இருக்குங்க. ஒரு ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்க வந்து எல்லாத்தையும் நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப்பை பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்களா? இது வந்து இந்த ஹிப்போட இதை குறைக்கிறதுக்கு, அந்த ஹிப் எக்ஸசைஸு, பாடி ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. லேடிஸ்லாம் கூட வந்து பண்ணுறாங்க. முன்னாடி ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ லேடிஸ் கூட ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்க, ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காங்க. அவங்க கூட ரெகுலராக வந்து பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அதெல்லாம். இது வந்து வாக்கிங் ஏரியாங்க. பார்க்கை சுற்றி ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க. பக்காவாக டைல்ஸ் போட்டிருக்காங்க. சைடில் கிரில்லாம் போட்டிருக்காங்க. மக்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்காங்க. எப்பெல்லாம் பார்க் ஓப்பனில் இருக்கோ அப்போல்லாம் பார்த்தா கூட்டமாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் மக்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. மக்கள் ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காங்க, ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்கன்னு பார்க்குறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா நடந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஃபிட்னஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதுவும் இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும். சுற்றி மரங்கள், மூலிகைகள்லாம் இருக்கிறப்போ வந்து ஸோ நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப அந்த ஏரியாவை பார்த்தாலே உங்களுக்கு நடக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப உங்களை இழுக்கும் அப்படியே ஃபிட்னஸ்குள்ள அந்த ஏரியா. அந்த மாதிரி ஒரு ஏரியா வச்சிருக்காரு. பக்கத்துலேயே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், வாக்கிங் ட்ராக்கு எல்லாம் வச்சு இந்த ஏரியாவே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஏரியா கார்பரேஷனோ இல்லை பஞ்சாயத்துக்கோ நம்ம உண்மையிலேயே ஒரு பெரிய சல்யூட் தான் கொடுக்கணும். பாருங்க, சின்ன குழந்தைங்க கூட நடக்கிறாங்க, வாக்கிங் போறாங்க. பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். இது வந்து ஒரு புத்தர் சிலை மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பார்க்கு நடுவில் பின்னாடி ஃபவுண்டைன்லாம் இருக்கு. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புத்தர் சிலை லைட்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். அதாவது இது எப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு உட்காந்துட்டு மக்கள்லாம் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு மெடிடேஷன் சென்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த இடம். புத்தர் முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த இடமே பார்க்கறதுக்கு ஏதோ எனக்கு என்னமோ ஒரு அப்ராட்ல இருக்க ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க. சென்னையில் இருக்க பார்க் மாதிரியே இல்லை. அவ்வளோ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஈவினிங்ல, காலையில் எல்லாம் பெரியவங்க எல்லாம் உட்காந்துட்டு பேசுறதுக்கான ஒரு இடமா வச்சிருக்காங்க. சும்மா ஒரு மீட்டிங் சென்டர் மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் பார்த்துருக்கேன். ஒரு குரூப் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப ஒரு வசதியான இடமா இதை பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இன்னும் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அழகான சிலைகள். பார்க்க சுத்தி வெறும் மரங்கள், செடிகள் மட்டும் இல்லைங்க. ஆனா அழகான சிலைகள் வச்சிருக்காங்க ஒரு அட்ராக்ஷனுக்காக. இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 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 ரிச் ஃபீல், ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் வரும். பாருங்களேன், இந்த சிலை ஒரு பெரிய ஹல்க் மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்குலாம் அந்த சிலை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவங்க கார்ட்டூன்ல பார்த்த சிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்காங்க. பாருங்க, அழகான ஒரு பெண் சிலை. அதாவது ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெண்ணுடைய சிலை இருக்கு. குடத்தோட இருக்கிற ஒரு பெண்ணுடைய சிலை, ஒரு குரங்குடைய சிலை, ஒரு மனித குரங்குடைய சிலை இருக்கு. அது பின்னாடியே பெரிய பிளே ஏரியா இருக்கு. 2 சிலம்பாட்டம் ஆடுற வீரர்களுடைய சிலை. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு பரதநாட்டியம் ஆடுற பொண்ணோட சிலை. இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வருதுங்க. ஆக்சுவலா ஒரு அழகான ஒரு பசுமை பூங்கால இப்படி ஒரு அழகான சிலைகளுக்கு பார்த்தாலே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வருது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா பாருங்க, ஜல்லிக்கட்டு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தை சுட்டி காட்டுற மாதிரி ஜல்லிக்கட்டு. ஸோ சாதாரணமாக அவங்க சிலைகள் வைக்கல. பரதநாட்டியம், ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி, அதாவது குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றது மட்டும் பத்தாதுன்னு இந்த மாதிரி பாரம்பரிய சிலைகளும் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். நன்றி, மீண்டும் வருக அப்படின்னு போட்டாங்க. இது வந்து வெளிவாயில். உள்வாயில் பார்த்தோம், இது வெளிவாயில். அதுவும் அதே மாதிரி ஒரு தங்க கலர்ல ஒரு ஆர்ச் கவர்மெண்ட் சிம்பிளோட போட்டிருக்கு. இதை ஆக்சுவலா வந்து உருவாக்குன ஒரு துரை வீரமணி அப்படின்ற பேர் போட்டிருக்கு. அவர் தான் இந்த ஏரி அயப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர்.
உண்மையிலேயே நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காருங்க. உண்மையிலேயே ஒரு சல்யூட்டு. கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம். சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன். இது மக்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இந்த பசுமை பூங்கா. சாதா பூங்காவா இல்லாம பசுமை பூங்காவா ஆக்கி, அதுல ஜிம்மு, ப்ளே ஏரியா, லைப்ரரி இதெல்லாம் வச்சாரு பார்த்தீங்களா? உண்மையிலேயே திருமிகு துரை வீரமணி அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அன் திமுக ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில இப்படி ஒரு பசுமை பூங்கா வந்திருக்கு. அந்த ஆட்சிக்கும் கண்டிப்பா அந்த கிரெடிட்ட நம்ம குடுத்து தான் ஆகணும். 1000 விமர்சனங்கள் அவங்க மேல வச்சாலும், இந்த மாரி நல்ல நல்ல திட்டங்களும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். பெரிய விஷயம். மிக சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னைக்கு அயப்பாக்கத்துல இருக்கிற ஒரு அழகான பசுமை பூங்காவ பத்தி பார்க்கணும்னு நெனைச்சோம். நான் தினம் இந்த பூங்காவ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பார்க்கணும்னு நெனைச்சேன். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த பூங்காவ சுத்தி காட்டுனேன். அத பத்தின சிறப்புகள சொன்னேன். நன்றி மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.